السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லென்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அகிலத்தின் அருட்கொடை எம்பெருமகனார் முகமது நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு உரையின் போதும் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மை எல்லாம் படித்து பரிபக்குவப்படுத்தும் அந்த ஏக நாயகன் அல்லாஹ்வினுடைய சாந்தியின் சமாதானம் அகிலத்தின் அருட்கொடை எம்பெருமகனார் முஹம்மது நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபியர்கள், குறிப்பாக அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று குலம் இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் இருக்குமாறு. கணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்து இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ செய்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மனிதர்களாக படைத்து
நமக்கு ஒரு நேரான வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ பல மக்கள் யார் இறைவன் என்று கூட அறியாதவர்களாக, எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்த ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கென்று ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஏனோதானோ என்று வாழ்வதற்காக அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நமக்கு தரவில்லை. பல மக்கள் மனப்போன போக்கே வாழ்ந்து விட்டு மரணித்து விட்டு செல்வார்கள். அவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள் என்று தெரியாது. அவர்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்குண்டான நோக்கம் என்னவென்று தெரியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நோக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனித படைப்பை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், மனிதனை நாம் அழகிய வடிவில் படைத்தோம், மனிதனை கண்ணியமான முறையில் படைத்தோம். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மனிதனை தம் இரு கரங்களால் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்குத்தான் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், இப்படி எத்தனையோ படைப்புகளை நம்மால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஆனால் இவை அனைத்தையும் அல்லாஹ் படைப்பதாக இருந்தால் ஆகு என்று அல்லாஹ் சொல்வான், குன் ஃபயக்குன், அது உடனே ஆகிவிடும். ஆனால் மனிதர்களாகிய நம்மை மட்டும் தன்னுடைய இரு கரங்களால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அழகிய வடிவத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உடலை மறைக்கக்கூடிய ஆடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இப்ப இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்குண்டான காரணம் என்ன? ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நாம செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது என்னன்னு அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்கிறான், ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித மற்றும் ஜின் இனத்தை என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹ் நம்மை படைத்ததற்குண்டான நோக்கம், காரணம் இதுதான். அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜும்மா உரை என்று சொன்னால் ஒரு 100 வருடம் கழித்து இந்த பள்ளிவாசல் வேறு மாதிரியாக மாறி இருக்கலாம். இங்கு என்னை போன்று வேற ஒருத்தர் வந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கலாம். கேட்கக்கூடிய இந்த மக்கள் புதிதாக பல மக்கள், நாம இருப்போமா இருக்க மாட்டோமா என்பது சந்தேகம்தான். புதிதாக பல மக்கள் பயானை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நாம மன்னரையில் இருப்போம். இப்ப அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் அதற்குண்டான காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம வாழக்கூடிய இந்த 100 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல பல மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. நாம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க மாட்டோம். இப்படி வாழ்க்கையில பல மக்கள் வாழ்கிறார்கள், மரணிக்கிறார்கள். இந்த பூமியில அல்லாஹ் புதிய புதிய மக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இப்ப எதற்காக இந்த உலக வாழ்க்கையில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு என்ன நோக்கத்தை கொடுத்திருக்கிறான்? இதை அறியாம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மை விட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் என்று நாம வைத்துக் கொள்வோம். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வேலையாக வெளியூருக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறார். போற வழியிலே எந்த ஊருக்கு போகணுங்கிறத மறந்து விடுகிறார். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி பார்க்கிறார். எந்த பஸ்ல ஏறலாம் அப்படின்னு ஏறி பார்க்கிறார். ஒரு பஸ்ல போய் பார்த்தா நல்ல அழகான முறையில பஸ்ஸ நல்லா ஜோடிச்சு, உள்ள ஏசிகளா இருக்கிறது, எல்லாம் டிஜே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்துறார். எந்த ஊருக்கு போகணும்னு அவருக்கு தெரியல. அந்த 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 இடத்த வந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப டிக்கெட் எடுக்க வரக்கூடிய கண்டக்டர் பாக்குறாரு, நீங்க எந்த ஊருக்கு போறீங்க, எந்த ஊருக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும்னு கேட்கிறாரு. ஏங்க அது வாங்க முக்கியம், இந்த பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, இதுல எவ்வளவு பாட்டு போட்டு எப்படி ஆடிட்டு இருக்கோம்னு பாருங்க, இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒருத்தவன் சொன்னா அவன் நம்முடைய பார்வையில் என்ன, அவன் ஒரு பைத்தியக்காரன். எந்த ஊருக்கு போகணும்னு தெரியல, உன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியல, இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுன்னு சொல்ற. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை முடிக்கணும்னு சொன்னா ஒரு நோக்கம் என்பது வேண்டும். அல்லாஹ் நம்ம எதற்காக படைச்சிருக்கிறான்? முதல் கேள்வி என்ன, அல்லாஹ் நம்ம எதற்காக படைச்சிருக்கிறான்? அதுக்கு அல்லாஹ் நமக்கு பதில் சொல்றான், என்னை வணங்குவதற்காக நான் படைச்சிருக்கிறேன்.
இரண்டாவது கேள்வி என்ன, நாம தானா வந்துட்டோமா? அல்லாஹ் அதுக்கு நமக்கு பதில் சொல்றான். மனிதனை அழகை வடிவில் நம்ம படைச்சோம். ஓ, அப்ப நம்மளா வரல, அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல வாழ செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறான். நமக்கு நோக்கம் என்ன? நாளை மறுமை நாள சொர்க்கத்தை அடைவது. இப்ப ஒரு நோக்கம் என்ன என்பதை அறிந்து வாழக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால்தான் உண்மையான முஸ்லிம்களாக நாம் இருக்க முடியும். இப்ப அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் அவனை வணங்குவதற்காக. இந்த வணக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா. இரண்டாவது என்ன? தொழுகை. மூன்றாவது நோன்பு. நான்காவது ஜக்காத். ஐந்தாவது ஹஜ். இந்த 5 கடமைகள் நமக்கு இருக்கிறது. இதுல எது நேரம் குறிக்கப்பட்ட அந்தந்த நேரத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது என்றால் தொழுகையாகத்தான் இருக்கிறது. ரமலான் வந்துச்சுன்னா ரமலான் மாசத்துல நம்ம நோன்பு நோற்போம். நம்ம இடத்துல பொருளாதாரம் இருந்தது என்று சொன்னால் அதை கொண்டு நம்ம ஜக்காத்து கொடுப்போம். நம்ம இடத்துல பொருளாதாரமோ உடல் சக்தியும் இருந்தது என்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டு நம்ம ஹஜ் செய்ய முடியும். இப்ப நேரம் குறிக்கப்பட்ட கடமை எது? அது இந்த தொழுகையாகத்தான் இருக்கிறது. இந்த தொழுகை பாருங்க, ஒரு சில நாட்கள்ல தொழுகையில நம்ம இடத்துல அதிகமான ஆர்வம் இருக்கும், ஒரு சில காலகட்டங்கள்ல அதிகமான ஆர்வம் இருக்கும். உதாரணத்துக்கு ரமலான் மாசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரமலான்ல ஃபஜ்ரினுடைய நேரங்களை பாருங்கள். பள்ளிவாசல்ல நிரம்பிய சூழ்நிலையை நம்ம பார்த்திருப்போம். ஃபஜ்ர்ல அதிகமான மக்கள் வந்திருப்பாங்க. எந்த மாசத்துல வந்தாங்கன்னா ரமலான் மாசத்துல வந்திருப்பாங்க. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல பாருங்க, பள்ளிவாசல்ல எந்த நாட்கள் அதிகமான மக்கள் தொழுகைக்காக வந்தால் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு ரமலான் மாசத்துல இருக்கும். ரமலான் மாதம் முடிந்த பிறகு இன்றைய கால இந்த மாதங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபஜ்ருக்கு ஒரு சப்பு கூட நிறையாத நிலைமை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பல்வேறு பள்ளிவாசல்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு தொழுகையினுடைய அவசியத்தை நாம கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அவசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த தொழுகை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடும். இந்த ஃபஜ்ர் தொழுகைக்குள்ள சிறப்பு என்ன? இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரிக்கான மஸ்கூதா. ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய குர்ஆன் வசனம் அது நாளை மறுமை நாளில் உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது. நாளை மறுமை நாள்ல இந்த குர்ஆன் வசனங்கள் வந்து சொல்லும், இவன் எல்லா மக்களும் தூங்கிட்டு இருந்த நேரத்துல பள்ளிவாசல்ல உன்னுடைய நினைவுக்காக பள்ளிக்கு வந்தான், பள்ளியில வந்து ஃபஜ்ரினுடைய தொழுகை நிறைவேற்றினான் என்று நாளை மறுமை நாள்ல ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய குர்ஆன் வசனம் சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஃபஜ்ருக்கு முன்னதாக தொழக்கூடிய 2 ரக்காயத்துகள், சுன்னத்தாக தொழக்கூடிய 2 ரக்காயத்துகள், அது இந்த உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட அது சிறந்ததாகும். ஃபஜ்ரை சொல்லவில்லை, ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காயத், அதே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அது சிறந்ததாகும். எனக்கு ரொம்ப விருப்பத்துக்குரிய தொழுகை எதுவென்றால் அது இந்த ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காயத்து, சுன்னத்தாக தொழக்கூடிய 2 ரக்காயத்துகள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இன்னும் ஃபஜ்ர் தொழுகை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, யார் ஃபஜ்ரினுடைய தொழுகையும் அஸரினுடைய தொழுகையும் சரியாக பேணுகிறார்களோ அவர் எளிமையான முறையில் சுவனத்தை அடைந்து விடுகிறார். இன்றைக்கு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரமே இந்த ஃபஜ்ரினுடைய நேரம். மதியானம் லுஹரை தொழுதுட்டு அது அஸரினுடைய நேரம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரங்கள். இந்த 2 தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உங்களிடத்துல ஃபஜ்ர் சரியான முறையில் இருந்தது என்றால், அஸர் தொழுகையை நீங்க சரியான முறையில தொழுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எளிமையான முறையில் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அதே போல தொழுகைக்கென்று பல சிறப்புகளை நமக்கு கற்றுத்திருக்கிறார்கள். 2 ஒளியுடைய தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஃபஜ்ரினுடைய தொழுகையும் அஸரினுடைய தொழுகையும் சொல்கிறார்கள். அது 2 ஒளியுடைய தொழுகைகளாகும். ஒளியுடைய தொழுகை என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல நாம் எல்லாம் ஒரு பாலத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த பாலத்தை கடக்கும் போது அது ஒரு இருள் சூழ்ந்த பாலமாக இருக்கும். நாம இந்த தொழுகைகளை ஃபஜ்ரினுடைய தொழுகை தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். முன்னும் பின்னும் தொடரக்கூடிய ஒளியை அல்லாஹ் வழங்குவான். இப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒளியுடைய தொழுகை, நாளை மறுமை நாள்ல உங்களுக்கு ஒளியை ஏற்படுத்தக்கூடிய தொழுகைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு கற்றுத்தராங்க. அதே போல இஷாவுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். இஷாவுக்கு ஒருத்தவங்க ஜமாத்தோட வந்து தொழுகிறாங்கன்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மை, இரவுல பாதி நேரம் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் வழங்கி விடுகிறார். ஒருத்தர் இஷாவுக்கு வருகிறார், வந்து ஜமாத்தோட
அந்த தொழுகை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னார், அவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மை இரவுல பாதி நேரம் நின்று வணங்கிய நன்மை. இதுவே அவர் ஃபஜ்ர் தொழுகையை அதே போல ஜமாத்தோடு தொழுது விட்டார் என்று சொன்னார், இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க. இன்றைக்கு நாம முடிவெடுக்கிறோம், இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோட நான் இன்னையில இருந்து தொழுதுருவேன், ஃபஜ்ருடைய தொழுகையோ நான் இன்னையில இருந்து ஜமாத்தோட நான் தொழுதுருவேன் இப்படின்னு முடிவெடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுதோம்னு சொன்னா, நம்ம தொழுகை 2 நன்மைக்கு இரவுல முழு நேரமும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழங்குகிறான் என்று சொன்னார். இந்த நன்மைகளை எல்லாம் நம்ம அற்ப காரணங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு காரணமே இல்லாம எல்லாம் நம்ம தவற விட்டு கொண்டிருக்கோம். இப்ப தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையினுடைய சிறப்பை அறிந்து அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரங்க தொழுகை விடக்கூடியவர்களை கண்டிக்கவும் செய்யறாங்க. ஒருத்தவங்க ஃபஜ்ரினுடைய தொழுகை விடுறாங்க சொன்னா அது நிஃபாக்கினுடைய அறிகுறி என்று அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க. முனாஃபிக் தனத்தினுடைய அறிகுறி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டிக்கிறார். அதே போல ஃபஜ்ர்ல உங்களுக்கு இறைச்சி துண்டுகள் வழங்கப்படும் என்று சொன்னால் மக்கள் பள்ளிவாசலை நிரப்பி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இறைச்சி துண்டுன்னா உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஃபஜ்ர்ல சாப்பாடு போடுறாங்க, அப்படி அறிவிப்பு செஞ்சுட்டா மக்கள் பள்ளிவாசலை நிரப்பிடுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கண்டிக்கவும் செய்கிறார்கள். இப்ப இந்த தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை படைத்ததற்குண்டான நோக்கம் அதுதான். அல்லாஹ் நம்மை படைத்ததற்குண்டான காரணம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்ப அந்த வணக்கத்தை நாம சரியாக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அந்த மக்கள் எந்த அளவுக்கு தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மரண நேரத்திலும் கூட தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குபைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவரோடு சேர்த்து மொத்தம் 10 பேர் ஒரு பயணமாக வெளியூருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். இவர்களை ஒரு எதிரி கூட்டம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அந்த எதிரி கூட்டத்தால் இந்த 10 பேரும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அதுல 8 பேர் அந்த இடத்திலேயே மரண தண்டனை விதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் குபைப் ரலியல்லாஹு இன்னொரு நபித்தோழரும் அவர்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னா சந்தையில கொண்டு போய் விற்பனை செய்யப்படுகிறார். இந்த எதிரி கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா சந்தையில கொண்டு போய் விற்பனை செய்கிறார். அப்படி விற்பனை செய்யும் போது அவர்களை பல மக்கள் விலைக்கு வாங்க பார்க்கிறாங்க. அதுல பனு ஹாரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார் அவர்கள் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள். எதற்காக குபைப் அலி விலைக்கு வாங்கினார்கள் என்று சொன்னால், பனு ஹாரிசா என்கிற கோத்திரத்தை சார்ந்தவனுடைய தலைவனை குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கொலை செய்தார்கள். அவனுக்கு எதிராக போராடி அவனை கொலை செய்தார்கள். தன்னுடைய தலைவனையே கொண்டு விட்டார் என்பதற்காக அவரை விலைக்கு வாங்கி அவருக்கு நாம அனைத்து மக்கள் முன்பாக மரண தண்டனை அவருக்கு நாம வழங்கணும் என்பதற்காக அவரை விலைக்கு வாங்குகிறார். பல நாட்கள் சிறையிலேயே குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைக்கப்படுகிறார். உணவு கூட இல்லாம தண்ணீர் கூட இல்லாம கஷ்டப்படுகிறார். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு உணவெல்லாம் கிடைக்கிறது. இந்த எதிரி கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய குழந்தை அப்படி தவழ்ந்து தவழ்ந்து அந்த சிறைக்குள்ளேயே சென்று விடுகிறது. அந்த பெண்மணி பார்த்தால் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைகளில் அந்த பெண்மணியினுடைய குழந்தை இருக்கிறது. அந்த பெண்மணி பார்த்து பயந்து பதபதைத்து போய் நிற்கிறார். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை கையில வைத்திருக்கிறார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிருந்தா அந்த குழந்தையை வைத்து மிரட்டி அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்க முடியும். ஆனால் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தையை அந்த பெண்மணி இடத்திலே ஒப்படைக்கிறார். அதன் காரணமாகவே பிற்காலத்தில் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இறுதியாக குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுகு கயிற்றின் கீழ் நிற்க வைக்கப்படக்கூடிய அந்த நாள் வருகிறது. மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது. அப்போது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு எதிரி கூட்டத்திலே கேட்கிறார்கள், எனக்கு 2 ரக்காயத்துகள் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். உடனே அனுமதி வழங்கப்படுகிறது. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி நிற்கிறாங்க. மிக வேகமாக ருக்கு செய்கிறார்கள், மிக வேகமாக சஜ்தா செய்கிறார்கள். அந்த 2 ரக்காயத்தை மிக வேகமாக முடித்து விடுகிறார். உடனே எதிரி கூட்டம் அப்படி கேள்வி கேட்கிறார்கள். அப்போது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்க நான் மெதுவா தொழுதா மரணத்தை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்பதாக நீங்கள் நினைத்து விடுவீர்கள், அதனால் என்னுடைய தொழுகை நான் வேகமாக அமைத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். இறுதியாக குபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மரண தண்டனை அங்கு நிறைவேற்றப்படுகிறது.
மரணத்தினுடைய நேரம், மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நேரம். கடமையான தொழுகையை தொழுவது கிடையாது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை, என்ன எண்ணம் இருந்தது என்று சொன்னால், மரணத்துக்கு முன்பாக நம்மிடத்தில் கடைசியாக ஒரு அமல் இருக்கும் என்றால் அது இந்த தொழுகையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை என்று பாருங்கள். இன்றைக்கு அற்ப காரணங்களுக்கெல்லாம் தொழுகை தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வீட்டிலேயே அப்படி படுத்து விடுகிறோம். வியாபாரத்தை காரணம் காட்டி இன்னைக்கு நைட்டு கடையில சாத்திரக்கு லேட் ஆயிடுச்சுங்க, பஜ்ர் தொழுக முடியல. பல மக்கள் ஜும்மாவை மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னும் பல மக்கள் பெருநாளை மட்டும் வந்து அதுக்கு அட்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த தொழுகை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த தொழுகை நம்ம இடத்துல சரியாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை என்பது வெட்கக்கேடான, மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புகள் உள்ள தொழுகையை அதனுடைய சரியான நேரத்துல நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கக்கூடிய நேரம் வீட்டுக்கு மிக விரைவாக வருகிறார்கள். இரவனுடைய நேரம், தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடனே தொழுக ஆரம்பிக்கிறார். இரவுல தக்பீர் கட்டி நின்று வணங்க ஆரம்பிக்கிறார்கள். மிக நீண்ட சூறாக்களை ஓதுகிறார்கள். மிக நீண்ட தொழுகையாக அந்த தொழுகைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். மிக நீண்ட சூறாக்களை ஓதி தொழுது கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் தொழுகிறாங்கன்னு சொன்னா ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. இரவுல ஆரம்பிச்சு ஃபஜ்ர் வரைக்கும் தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுகும் போது அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கண்கள்ல இருந்து சாறை சாறையாக கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணீர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கன்னங்களை, தாடி எப்படி நினைத்து விட்டது, அப்படி அவருடைய சட்டைகளை நினைத்து விட்டது. அங்க இருக்கக்கூடிய கற்கள் மேலாக எல்லாம் அந்த கண்ணீர் படிந்திருக்கிறது. காலையில வந்து பார்க்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்வதற்காகவே வந்து விட்டார்கள். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க இரவு முழுவதும் தொழுதலின் காரணமாக உங்களுடைய கணுக்கால்கள் எல்லாம் வீங்கி போன நிலைமையில் இருக்கிறது, ஏன் உங்களுக்கு நீங்களே ஒரு சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நரகத்தை கண்டு நான் அதிகம் அஞ்சுகிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. முன்பின் பாவங்களே மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த தூய இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்றால் நாம எவ்வளவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளவு சிறப்புகள் இந்த தொழுகைக்கு என்று இருக்கிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு ஊமையை காரணம் காட்டி சொல்கிறார், உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் ஒருவருடைய வீடுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது. அதுல ஒருவர் 5 நேரமும் குளிக்கிறார். அவருடைய உடலில் ஏதாவது அழுக்குகள் இருக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறார். அப்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவருடைய உடல்ல எந்த அழுக்கும் இருக்காது. காரணம் அவர் ஒரு நாளுக்கு 5 தடவை குளிக்கிறார்னு சொன்னா அவருடைய உடல்ல எந்த அழுக்கும் இருக்காது என்று சொல்கிறார். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இதே போல ஒருவர் தொழுகை சரியாக 5 நேரமும் தொழுகிறார் என்றால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் இது போல மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார். இப்ப தொழுகைக்கு இவ்வளவு சிறப்புகளை பார்க்கிறோம். இன்னும் வாழ்க்கை முழுவதும் தொழுகை என்று சொன்னால் மரண நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த மரணத்துக்கு சில நாட்களுக்கு முன்பாக கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக உழன்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை வைப்பதற்கு அங்கு வருவதற்கு அவர்களால் முடியவில்லை. கடுமையான காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்ணீர் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீர் கொண்டு வர சொல்கிறார்கள். தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் எழுந்திருக்கவே முடியவில்லை. 2வது முறையாக தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அப்போதும் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. ஒரு 4-5 தடவை இந்த தண்ணீர் அப்படியே ஊத்தி கொண்டே இருக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்து விட்டார்கள், இதுக்கு மேல நம்மளால முடியாது, அதனால தொழுகைக்கு ஒரு பொறுப்பாளரை போடுவோம் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகைக்காக நியமிக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இறுதியாக உணர்றாங்க, இப்ப நம்ம தொழுக போலாம் என்று உணர்றாங்க. அப்போ அந்த நோயினால பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்கிறார். எந்த நிலைமையில் செல்கிறார்கள் என்று சொன்னால், இரண்டு நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தோள்பட்டையில் அப்படி பிடித்துக் கொண்டு கால்கள் தரையில் அப்படி கோடு போட்டவாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பள்ளிவாசலை அடைகிறார். உடலுக்கு முடியாத நேரம், மரண தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சக்கராத்து வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகையை நிறைவேற்றி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக இந்த தொழுகை தான் இருக்கிறது. அது அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் இந்த தொழுகை சரியாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கக்கூடிய தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பலமுறை எச்சரிக்கை செய்து காட்டுறாங்க. ஒருமுறை சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, என்னுடைய கனவில் ஒரு மனிதர் படுக்க வைக்கப்பட்டார், அவருடைய தலையில் ஒரு பாறாங்கல் கொண்டு வந்து போடப்பட்டது, அதன் காரணமாக அவருடைய தலை எப்படி சுக்குநூறாக அங்கும் இங்குமாக சிதறியது, மீண்டும் அந்த தலை ஒன்றாக ஆனது, மீண்டும் அது போல அந்த அவர் வந்தார், தலையில பாறாங்கல் போடப்பட்டது, மீண்டும் சுக்குநூறாக சிதறியது. இந்த வேதனை அவருக்கு நடந்து கொண்டே இருந்தது. இப்படி ஒரு கனவு எனக்கு வந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி வேதனை செய்யப்பட்டவர் யார் என்றால், கடமையான தொழுகையை விட்டு விட்டு உறங்கியவர், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையில ஃபஜ்ரா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடமையான தொழுகையை விட்டு விட்டு உறங்கியவர், அவருக்கு மண்ணறையில் இந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கு. எப்போது அவர் திரும்ப எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும் இந்த வேதனை நடந்து கொண்டே இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். பாறாங்கல் கொண்டு வந்து தலையில போடப்படும், தலை சுக்குநூறா வெடிச்சு செதறும், திரும்பவும் தலை ஒண்ணு சேரும். இந்த வேதனை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கடமையான தொழுகை விட்டுட்டு தூங்கணும்னா அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனைகளை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். நாளை மறுமை நாள சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக் கொள்வார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அந்த வசனங்களை சொல்லுகிறார். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபி சகர், உங்களை சகர் என்கிற நரகத்தை நுழைய செய்தது எது என்று கேட்பார்கள். அப்போது அந்த நரகவாதிகள் சொல்வார்கள், காலூ லம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லையே, கடமையான தொழுகை கூட நாங்கள் சரியாக தொழுகவில்லையே என்று அந்த நாளிலே கத்துவார்கள், கதறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த தொழுகையினுடைய சிறப்புகளை உணர்ந்து அல்லாஹ் நம்மை படைப்பதற்குண்டான நோக்கம் இதுதான், அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்குண்டான நோக்கம் அதுதான், அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இதை உணர்ந்து தொழுகை அதனுடைய கடமையான நேரத்தில் சரியாக அந்த ஃபஜ்ருடைய நேரம் காலையில 5 மணின்னு சொன்னா 4:30 மணிக்கே நம்ம எந்திரிச்சிடணும். அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு நம்ம தயாராகி விட வேண்டும். 5 மணிக்கெல்லாம் நம்ம பள்ளிவாசல் இருக்கணும். எப்படி ரமலான்ல அதிகமான மக்கள் பள்ளிவாசலை நிரப்பி வலித்தோமோ, அதுபோல ரமலான் மாதம் முடிந்த இந்த நேரங்களிலும் தொழுகையினுடைய சிறப்பை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலை நிரப்பக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு துவா அறிவிப்பு. நம்முடைய கம்பம் கிளை கொள்கை சகோதரர் குமுலி நிஜாமுதீன் அவருடைய மகன் வீராத் அவருக்கு தலையில அடிபட்டு மருத்துவத்திற்காக கோயம்புத்தூர்ல உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பூரண குணமடைவதற்காக இந்த வார சும்மாவில் அவருக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.